தேவன் தாமே என்னோட பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிற செவிகள் கூட அதை கேட்டு ஆசீர்வாதம் அடைய தேவன் தாமே பலப்படுத்த வேண்டும் என்று தாழ்மனை கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை எடுக்கும் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒரு சிறிய வேதாகம பாடத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்னவென்றால் காட்ஸ் விஸ்டம், தேவ ஞானம் என்பது நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 முதல் 12 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்க. சாலமோன் ராஜா, அவரு அரசாவது முன்னாடி தேவன் அவர்கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. சோ அவரு எப்படி ஒரு ஞானத்தை கேக்குறாருன்னு சொல்லிட்டு நாம் வாசிச்சோம்னா பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன். சோ ஞானத்தை தேவனிடம் சாலமோன் ராஜா கேட்கும் போது எப்படி அவரு விண்ணப்பத்தோடு கேட்கிறார் பாருங்க. நானோ என்றால் போக்குவரவு அறியாத ஒரு சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று அவர் கேட்கிறார். நீ தெரிந்து கொண்ட போதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சோ இங்க பார்க்கும்போது சாலமோன் வேற எதுவுமே கேட்கல, அவரு ஃபர்ஸ்ட் அந்த ஞானத்தை தான் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பாருங்க, நம்முடைய மகா பெரியான உன்னதமான தேவனிடம் அவரு சிறுபிள்ளை சாலமோன் ராஜாவுக்கு முன்னாடி அவரு தேவன் கேட்கும்போது, உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது அவரு வெறும் ஞானத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. அது சாலமோன் சொல்றாரு, நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையா இருக்கிறேன். சாலமோன் எப்படி அவர் தன்னைத்தான் தாழ்த்துகிறார், ஒரு தாழ்மையுள்ள எண்ணத்தோட அவர் கேட்கிறார் தேவனிடம் ஞானத்தை. அவருடைய பலவீனமான சிந்தையுடன் அவரு தேவனிடம் தெரியப்படுத்துகிறார். அது ஒரு ரிக்வெஸ்டா, ஒரு அம்பல் ரிக்வெஸ்டா தாழ்மையாய் தேவனிடம் உருவாடி கேட்கிறார் சகோதர சகோதரிகளை. அப்போ சாலமோன் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து அவருக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் எங்க அப்பாவுடைய சொத்து, எங்க அப்பாவுடைய பங்கு என்று அவர் எண்ணாமல், அது தேவ ஞானம் எனக்கு தேவை, எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், நம்முடைய ஜனங்களை வழி நடத்த ஞானம் தேவை என்று கேட்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாருங்க, 1 ராஜாக்கள் 3:8 நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடையாளம் லெக்கத்திற்கு உட்படுவதுமான திரளான ஜனங்களாகிய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் என்றார். இங்க பார்க்கும் பொழுது அரசனான சாலமோன் தன்னைத்தான் தாழ்த்தி பேசுகிறார். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை என்று அவர் பெருமை கொள்ள, அவர் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை சர்வன்ட் என்று சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். தேவனிடம் ஞானத்தை கேட்கிறார். தேவனுடைய பார்வைக்கு சாலமோன் கேட்ட இந்த ஒரு காரியம் உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கிறோம்.
ஏன் தேவனுடைய பார்வைக்கு சாலமோன் கேட்ட இந்த காரியம் உகந்த விண்ணப்பமா இருந்தது என்றால், அவர் தேவனுடைய சிந்தையில் இருக்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். ஏனென்றால் பாருங்க, தேவன் மகா ஞானத்தினால் சர்வ சுட்டிகளும் சுட்டி செய்து அவைகளை போஷித்து வருகிறார். அந்த ஒரு ஞானத்தினாலதான் இந்த மனித குலமும் ஆகாய பறவைகளும் சகலவித பிராணிகளையும் அவர் போஷித்து வருகிறார். சோ அந்த ஒரு ஞானத்தை சாலமோன் கேட்டதுனால தேவன் அவருக்கு அந்த பரிபூர்ண ஞானத்தை அளித்து விட்டார் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக 1 ராஜாக்கள் 3:14 கூட, ஆகியனால் தேவன் அவனை நோக்கி, பாருங்க 3 பாயிண்ட்ஸ் அவர் கேட்கல. நீடித்த நாட்களையும் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, சத்துருக்களின் பிராணனையும் கேட்கல. நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த பிளேஸ்ல ஒருவேளை நம்ம இருந்திருந்தா நம்ம என்னன்னா கேட்டிருக்கலாம். இப்போ கரண்ட் ஈவென்ட்ஸ் எனக்கு, அதாவது தேவனிடம் ஒரு ஐஸ்வர்யம் கேட்டிருக்கலாம் நம்ம, இல்லைன்னா எனக்கு இன்னும் நீடித்த நாட்கள் தேவைன்னு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா எங்க சத்துருக்களை அழிச்சிருங்க என்று கேட்டிருக்கலாம். ஆனா சாலமோன் பாருங்க அந்த மாதிரி கேட்கல. அவர் மாறாக தேவனுடைய ஞானத்தை தான் கேட்கிறாரு என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்த ஞானம் அவர் கேட்டதுனால சரித்திரத்துல அவர் மாதிரி யாரும் இல்ல. அந்த ராஜாவின் காலத்துல, அந்த கோல்டன் பீரியட்ல அவர் மாதிரி அரசாண்ட ராஜா யாரும் இல்லை என்று பார்க்கிறோம். நம்ம பாருங்க, அப்பேற்பட்ட மிகப்பெரிய தேவ ஞானத்தினால் வழிநடத்த ஒரு ராஜா என்றால் அது சாலமோன் ராஜா தான் என்று நாம் சொல்ல முடியும். அவரு அந்த தேவன் எப்பேற்பட்ட ஞானம் தந்துட்டார்னா, இவ்வளவு தாழ்மையா இருந்து அந்த ஞானத்தை மட்டும் அவர் கேட்டதுனால எப்பேற்பட்ட ஞானம் தந்தார்னா, பாருங்க, நான் வாசிக்கிறேன். இதன் என்று நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று பார்க்கிறோம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை சாலமோன் ராஜாவுக்கு தேவன் தந்து விட்டார். சோ ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சோ சாலமோன் ராஜா அந்த ஹம்பிள் ரிக்வெஸ்ட் மற்றும் ஒரு ஞானத்தை மட்டும் கேட்டதுனால அவருக்கு அப்பேற்பட்ட ஞானம் ஐஸ்வர்யத்தை தேவன் தந்து விட்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஞானம் எப்படி தந்ததுனால அந்த ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட், ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, பாருங்க, ஒரு 2 வேசி ஸ்திரீகள் அந்த ஆண் பிள்ளைக்காக ஆண் பிள்ளை என்னுடையது என்று வாக்குவாதம் செய்யறாங்க. ராஜா முன்னாடி செய்த பொழுது கூட ராஜா ஒரு மிகப்பெரிய பட்டயத்தை எடுத்து அந்த சரிப்பதிலே அந்த குழந்தைய வெட்ட பாக்குறார். சோ அப்பொழுது உண்மையுள்ள தாய் கண்டுபிடிக்கப்படுகிறாள். இந்த ஒரு ஜட்மெண்ட் என்டையர் இஸ்ரேல் எல்லாரும் ஜனங்கள் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின் ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு ரொம்ப பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்துல நீங்க கண்டினியூவா படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சோ அந்த ஒரு நியாய தீர்ப்புனால மிகவும் ஜனங்க பயப்படுறாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு அளிக்கப்பட்டது தேவனால. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் அவருக்கு அம்பல் கேரக்டர் மட்டும் தேவனுக்கு உகந்ததாய் கேட்டதுனால தேவன் எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார் என்றால் மிகப்பெரிய ஞானத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். பாருங்க, இந்த ஒரு ஞானத்தை இந்த ஒரு ஞானம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கிற தென் தேசத்து ஸ்ரீ சீபா ராணி இந்த ஞானத்தை கேட்டு அவரை சந்திக்க வருகிறார். இது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருக்க கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள்
வீடுகளில் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாளத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்னங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்து சம்பாஷித்தாள். பாருங்க, அந்த அம்மா லாஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு சாலமோனை மீட் பண்ணி, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடினால் நியாயம் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றான். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஞானம்! அவருடைய ஞானம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் அடுத்த தேசம் வரைக்கும் பரவிச்சு. அப்போனா தேவன் தந்த அந்த ஞானம் மகா பெரிய ஞானம், எப்பேற்பட்ட ஞானம்! அவரு அந்த கீழ்ப்படிதலான அவரு வெறும் ஞானத்தை மட்டும் கேட்டதுனால தேவன் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யமும் தந்தாரு, அவருக்கு ஞானத்தையும் தந்தாரு என்று பார்க்கலாம். அந்த ஞானத்தினாலதான் சாலமோன் ராஜா 3 புத்தகங்களை எழுதினாரு. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்ற புத்தகங்களை எழுதினார். ஒருவேளை அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை நம்ம கட்டுக்கலாம்னா, இப்போ நம்ம ஒருவேளை தேவன் நம்மள்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் நம்மளை கேட்டா நம்ம என்னத்தை கேட்குவோம்? நம்ம இந்த உலக ஆசீர்வாதம் கேட்குவோமா, இல்ல தேவ ஞானம் கேட்குவோமா என்பது நம்மளுக்கு அது கேள்வியா இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஞானம் மிகவும் அவசியமா இருக்கின்றது. ஞானமாய் நடப்பது மிக அவசியம். ஒருவேளை நம் ஞானத்தில் குறைவெல்லாம் இருந்தால் தேவனிடம் கேட்க வேண்டும் என்பதும் பார்க்க வேண்டும். அதுதான் யாக்கோபு 1:5 கூட சொல்லப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வாருமாய் இருக்க தேவனிடத்தில் கேட்க வேண்டும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். பாருங்க, சாலமோன் ராஜா எப்படி ஞானத்தை கேட்டாரோ அதேவனமாக நாம் மிகுந்த தாழ்மையுடன் தேவனிடம் ஞானத்தை கேட்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, மத்தேயு 12:42 கூட அதான் சொல்லுது, சாலமோன் பார்க்கலாம் பெரிய ஞானி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் இயேசு கிறிஸ்து கூட நம்ம டைரக்டா கேட்கலாம் ஞானத்தை பத்தி என்று பார்க்கலாம். மத்தேயு 7:24 கூட பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலின் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான் என்று சொல்கிறான். அப்படின்னா தேவ ஞானம் இல்லை என்றால் நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று பார்க்கிறோம். தேவ ஞானம் தேவ வழிநடத்தல் நமக்கு இருக்க அவசியமாய் இருக்கிறது, மிக அவசியமாய் இருக்கிறது என்று சகோதர சகோதரிகளே என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் போதனைகள் மற்றும் அவருடைய வார்த்தைகளின் விசுவாசத்தின் ஞான வார்த்தைகளினால் ஆவிக்குரிய வார்த்தைகள் நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வீடு என்றென்றும் நிலை பெறாது என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாக நீதிமொழிகள் 16:16 கூட பொன்னை சம்பாதிப்பதிலும் அதேதான் சொல்லு பாருங்க, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். ஞானம் தேவ ஞானம் வேதாகமத்துடைய மிகப்பெரிய சம்பத்தா இருக்கின்றது என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனம் அழிந்து போகின்ற பொன்னை பார்க்கிலும் தேவ ஞானம் ரொம்ப மேன்மையா இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நம்ம தேடணும்னா அது அழிஞ்சு போகிறோம் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவ ஞானத்தை நாம் தேடும் போது தேவன் அளவில்லாத ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார் மற்றும் அந்த ஞானம் அழிந்து போகாததா இருக்கிறது. அதுதான் எபேசியர் 1:16-17 நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தருள்வார் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு மிக முக்கியமான சத்தியம் வேதகாமத்தில் ஞானத்தை பற்றி நாம் மற்றவர்களுக்காக
ஞானத்தை தேவன் அளிக்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொருத்தவங்களுக்கு ஞானம் வேணும், சோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தை தந்தருள்வார் என்பதை இந்த வசனம் மூலம் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். கடைசியாக பிரசங்கி 8:1 கூட அதுதான் சொல்றது பாருங்க. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மார்க்கம் மாறும் என்று பார்க்கிறோம். அப்போ கடைசியாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஞானம் எப்படி நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் என்பதை பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகளே. தேவ ஞானத்தில் நாம் வழிநடத்தப்படும் பொழுது, எப்போதும் அவரிடம் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அது நம்முடைய ஞானம் பிரகாசிக்க பண்ணும். அந்த தேவ ஞானத்தின் பிரகாசம் நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி தேவ ஞானத்தில் நாம் அனுதினமும் தேறினவர்களாய் அவருடைய வழிநடத்துவதற்காக அனுதினமும் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அவருடைய பரத்திலிருந்து வரும் மெய்யான தேவ ஞானத்துக்காக நாம் அனுதினமும் காத்திருக்கிற மக்களாய் நாம் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். வருகின்ற நாட்களில் கூட தேவன் நமக்கு எல்லாருக்கும் அவருடைய தேவ ஞானத்தை தந்து வழிநடத்துவாராக. இந்நேரம் வரைக்கும் இந்த சிறிய வேதகாமத்தை கேட்டதுக்காக நமக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு சான்ஸ் தந்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் சபை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. ஆமென்.